இந்த ரைஸ் சாப்பிடும்போது கேன்சர் செல்லை மட்டும்தான் கொல்லும். நல்ல செல்லையோ நார்மல் செல்லையோ ஹெல்த் செல்லையோ கொள்ளாது. இந்த லைட்ஸா ரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. நம்ம சாப்பாடு நிறைய நம்ம கவனம் பண்ணாலே போதும். வயிறு தான் உயிர், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. யோகா வேணும், தியானம் வேணும், பிராணாயாமா வேணும், பந்தாஸ், முத்ராஸ், கிரியாஸ், மந்திராஸ், சாண்டிங் அண்ட் ஃபாஸ்டிங் எல்லாமே வேணும். எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது தான் ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்து குணமாகும். ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு சுப்ரா கேன்சர் தெராப்பியின் அன்பான வணக்கங்கள். இந்த தெராப்பி அதாவது சுப்ரா கேன்சர் தெராப்பி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு டைம் நம்ம கீப் ஆன் அப்டேட்டிங், நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டேஜ் 4 கேன்சர் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம பேசுகிற விஷயங்களை இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டே வரோம். சீக்கிரமாக அப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அவங்கள. ஏன்னா சாதாரண 6 மாதம் பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம். சில பேர் வந்து ஸ்டேஜ் 1 and 2 சீக்கிரமாக குணமாகி போயிடுறாங்க. 3 and 4 கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகுது. இன்னும் எப்படி அவங்கள ஷார்ட் டைமில் குணப்படுத்தலாம் அப்படின்னு நாங்கள் பண்ணுற ஆராய்ச்சியில் நம்ம லாஸ்ட் டைம் மந்திரா பற்றி பார்த்தோம், அப்புறம் லிவர் கேன்சர் கூடிய ஒரு மூலிகை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ், அரிசியா அப்படின்னு கேட்பீங்க நீங்க. உண்மையா அரிசி தான். அந்த அரிசி வந்து கேன்சரை குணப்படுத்தும். இப்போ நாம வந்து நிறைய பண்றதுல வந்து ரைஸ் ஒன்று இருந்திருக்கு. பட் நாம கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மாப்பிள சம்பா அரிசி இருக்கட்டும், அது வந்து நரம்புக்கு, காட்டியானம் அரிசி வந்து போனுக்கு, அப்புறம் பூங்கா ரைஸ் அது லேடிஸ்க்காக வேண்டி, லேடிஸ் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கும் அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்துக்கும், அப்புறம் கருப்பு கொனை அரிசி பண்டைய காலத்தில் வந்து சைனா ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி, அதெல்லாம் கருப்பு கொனை அரிசி. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரோட இதை பற்றியோடைய அந்த பலன்களில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ரைஸ் வந்து ஒரு அருமையான ரைஸ். 3 விதமான ரைஸ் இருக்குது. அது 3மே பார்த்தா சத்தீஸ்கர் ஊர் இருக்குது, நார்த் இந்தியாவில். சத்தீஸ்கர் அங்கே வந்து பார்த்தா மலைவாழ் மக்கள் அவங்க வந்து விலையை போட்டு விளையிற அரிசி. அது இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, அங்கே தான் கிடைக்கும். நம்ம பாம்பேலையோ கல்கட்டாலேயோ இல்லை சென்னையிலையோ கிடைக்காது. அதை பற்றி நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அரிசி வந்து நம்மளுடைய கேன்சர் செல்லை மட்டும்தான் கொல்லும், நல்ல செல்லை கொல்லாது. த ரைஸ் prevent the multiplication of the rice prevents the multiplication of cancer cells but not affecting the healthy cells. IGKV னு சொல்லுவோம். அதாவது நார்த் இந்தியாவில் இருக்குது, ஒரு ரெய்ப்பூரில் இருக்குது ஒரு ரிசர்ச் சென்டர். இந்திரா காந்தி கிருஷி விஸ்வவித்யாலயான்னு ஒன்று இருக்குது ரெய்ப்பூரில், IGKVன்னு சொல்லுவோம். அவங்களும் பாம்பேயில் இருக்கக்கூடிய BARC சொல்லுவாங்க, பாம்பேயில் இருக்குது. அது BARC, பாபோ அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அவங்களும் சேர்ந்து கண்டுபிடிச்சதான் இது. இந்த அரிசி பேர் பார்த்தீங்கன்னா மகாராஜி கத்வான் லைச்சா தான் அரிசி பேர். 3 அரிசி இருக்குது, மகாராஜி கத்வான் லைச்சா. இந்த லைச்சா ரைஸ் தான் வந்து இந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. இதைத்தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் சாப்பிடும்போது கேன்சர் செல்லை மட்டும்தான் கொல்லும், நல்ல செல்லையோ நார்மல் செல்லையோ ஹெல்த் செல்லையோ கொள்ளாது. கீமோதெரபி பண்ணோம்னா நல்ல செல்லையும் கொல்லும், ஹெல்த் செல்லையும் கொல்லும், நார்மல் செல்லையும் கொல்லும், அண்ட் ஆல்சோ கேன்சர் செல்லையும் கொல்லும். பட் இந்த ரைஸ் வந்து கேன்சரில் மட்டும்தான் கொல்லும். சாப்பிடும்போது அந்த செல்லுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து குறைச்சிரும். இது வந்து மறுபடியும் க்ரோத் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த அரிசியை வந்து நாங்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களை பேஷண்ட்டை ஃபீட்பேக் பார்க்கலாம். நிறைய பண்ணுறோம், யோகாவில் நிறைய கொடுத்துட்ருக்கோம். யோகா டெக்னிக்ஸு, பந்தாஸ், முத்ராஸ், கிரியாஸ், மந்த்ராஸ், சாண்டிங், ஃபாஸ்டிங், பிராணாயாமா எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து ஒரு அருமையான ஒரு டெக்னிக். ஸோ நாங்கள் அந்த ஃபாஸ்டிங் பண்ண அந்த செல்லோடைய மியூட்டேஷன் இருக்காது, க்ரோத் இருக்காது, செல் டெஸ்ட்ராய் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் உடம்புல வந்து ரொம்ப வீக் ஆகிட்டீங்க, நீங்கள் கீமோலாம் கொடுத்து உடம்புலாம் வீக் ஆகிட்டீங்க, பட் சாப்பிட மாட்டாங்க. கீமோ கொடுத்தாலே உடம்பு வீக் ஆகிடும். அதை பார்த்தா நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும், WBC RBC எல்லாம் குறைஞ்சிரும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும், வீக் ஆகிடுவாங்க, உடம்பு ஆக்சிஜன் உடம்பு சப்ளை இருக்காது. அப்போ சொல்லுவாங்க டாக்டர், உடம்புல ப்ரோட்டீன் இல்லை, நீ என்ன பண்ணுங்க, சிக்கன் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. சிக்கன், மட்டன், லிவர் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் தப்பு, நாங்கள் அதை எடுத்துக்கவே மாட்டோம். எங்களுடைய டயட் பிளானில் சிக்கன் மட்டனே கிடையாது. நோ மீட்ஸ், நாட் ஈவன் எக்ஸ்னா கூட வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டையில் ஒயிட் மட்டும்தான். இது வந்து எங்களை பொறுத்தளவில் எங்கள் டயட் பிளானுக்கு சூட் ஆகாது, கேன்சருக்கு எதிரி. நாங்கள் அதனால தான் இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி உள்ள உடனே நாங்கள் ஆட் பண்ணிட்டே வரோம். அல்கலைன் வெஜ் வந்துடும், அல்கலைன் ஃப்ரூட்ஸு, அல்கலைன் டயட்குள்ளே கொண்டு வந்துடுவோம். காரத்தன்மை உள்ள டயட்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துடுறோம். பாகக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், கோவக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய் இப்படிலாம் உள்ளே வந்துடும். அதில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அல்கலைன் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி சாப்பாட்லேயே எப்படி குணப்படுத்தலாம், மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், கீமோ இல்லாமல், ரேடியேஷன் இல்லாமல் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு நாங்கள் பண்ண ஆராய்ச்சிகள் தான் இது ஒன்று. டயட் பிளானில் எல்லாமே வந்துடும். எல்லாமே ஆன்டி கேன்சர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்த சப்ஜெக்டில் இந்த ரைஸ், இந்த லைட்ஸா ரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இந்த ரைஸ் வந்து ரைஸ் மட்டுமே சாப்பிட்டா குணமரமான கிடையாது, இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இந்த டயட் பிளானில் இதுவும் ஒரு காரணம். இந்த ரைஸையும் சாப்பிடணும் நான் சொல்கிறோம். நாங்கள் இந்த ரைஸ் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அந்த செல்லுடைய growth கம்மியாகும் அப்படின்னு நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ரைஸ் நல்லா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய வருது பிரஸ்ட் கேன்சர். அது என்னன்னா ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகும். அப்போ தான் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரஸ்ட் கேன்சர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது ஸ்டேஜ் 1 2 சொல்லுவாங்க, 3 4 அப்படிம்பாங்க. ட்ரிபிள் நெகட்டிவ்னு ஒன்று இந்த கேன்சர் நம்ம பேசுவோம் அடிக்கடி, பிரஸ்ட் கேன்சரை பற்றி. ட்ரிபிள் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது குணப்படுத்த கொஞ்சம் கஷ்டம் அப்படிம்பாங்க டாக்டர்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் எங்கள் டயட் பிளானை ஃபாலோ பண்ணி
இந்த மாதிரி மந்த்ரா சாண்டிங்லாம் பண்ணி, அதே மாதிரி எங்களுடைய ஃபாஸ்டிங் இருந்து யோகா டெக்னிக் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த ப்ரீத்திங் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி அரிசிகள் சாப்பிடும் பொழுதும் அது குறையுது. அவங்க ரெக்கராகி போயிடுறாங்க. இது வந்து உண்மை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசிக்கும் போது சாப்பிடணும், சாப்பிடாம இருப்பாங்க எல்லாருமே. அதுவெல்லாம் அது மாதிரி ஒரு காரணங்கள். இப்போல்லாம் பார்த்தா எதுவுமே காரணங்களே இல்லை. இந்த கேன்சர் நோய்க்கு வந்து ஏன் வரும் யாரும் தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் சொல்ல நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணால் வரும், ஸ்மோக் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப காமனாக போயிட்டுருக்கு. நம்ம ஹார்ட் அட்டாக் ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்க திடீர்னு சாகுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் காரணம். சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, ஒழுங்காக தூக்கம் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், நிறையா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், அன்டைமில் சாப்பிட்றோம். இதெல்லாம் நிறையா ஒரு காரணங்கள். இந்த மெடிக்கல் யோகா மூலமாக நாங்கள் மக்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் இல்லை மக்கள்கிட்ட. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஒழுங்கான அவங்களுக்கு ஒரு டயட் இல்லை, சாப்பிடல அவங்க எல்லாமே. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டோம். மெடிக்கல் யோகா கோர்ஸில் வந்து எப்படி வாழணும், எப்படி நம்ம தாத்தா பாட்டி காலத்தை வாழ்க்கை நம்ம வாழணும், எந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும், எப்போ தூங்கணும். ஏன்னா தூங்கும் போது அந்த ஹார்மோன் சுரக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது நைட்லாம் வேலை பார்க்குறாங்க, பகலில் படுத்து தூங்குறாங்க. அப்போ அந்த ஹார்மோன் சுரக்காது. அந்த ஹார்மோன் பேர் மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன். அது நைட் தான் சுரக்காது. 2:30 மணிக்கு தான் அப்படி சுரக்கும். 2:30 மணி 3 மணிக்கு சுரக்கும். என்ன நைட்லாம் முடிச்சு திண்டு பகலில் படுத்தோன்னா அந்த ஹார்மோன் சுரக்காது. அது ஒரு நோய்க்கு ஒரு காரணம். தூக்கம் கெட்டால் வியாதின்னு சொல்லுவோம். தூக்கம் கிடக்கூடாது. நம்ம டயட்டில் நம்ம பார்த்தா எல்லாமே கொண்டு வரணும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோல் ஒன்றும் கிழவனும் குமரனாவான் அப்படின்னு அவையார் பாட்டு. ஸோ டயட்டில் எல்லாமே கொண்டு வரணும். வேகமாக சாப்பிட்றோம், அது ரொம்ப ரொம்ப தப்பு. டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றோம். நொறுங்க தின்றால் 100 வயசு. ஸோ நம்ம சாப்பாடு நிறைய நம்ம கவனம் பண்ணாலே போதும். வயிறு தான் உயிர். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆவாரம்பூ சாப்பிட்டால் சாவாரே கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது தமிழில். ஸோ ஆவாரம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃப்ளவர். சுகருக்கு ரொம்ப நல்லது. 72,000 நரம்புகளையும் வந்து பலப்படுத்தும். அதே மாதிரி தியானம் நீங்கள் நல்லா பண்ண நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது இந்த TSHங்கிறது ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த தியானம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா இங்கே ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இந்த ஆக்ஞை சக்கரா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினாலே உங்களுடைய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட் வந்து பி ஆக்டிவேட்டட். அப்போ அது வந்து இட் வில் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். கடவுள் நினைக்கலாமா அப்படின்னா அது வேற இது வேற. கடவுளுக்கு வந்து உருவம் 2 இருக்குது. உருவத்தை கும்பிட்றவங்க கோயிலுக்கு போவாங்க, அவங்களுக்கு தியானம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் எல்லாருக்கும் வேணும். இப்போ அவங்க கும்பிட்றது உருவமோ அருவமோ தியானம் முக்கியம். ஒரு பாட்டில் கூட வரும், அதாவது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோனேன்னு சொல்லுவோம். அதாவது கடவுள் வந்து உருவமாகவும் இருக்கார், அருவமாகவும் இருக்கார், மணியாகவும் இருக்கார், அதில் ஓசையாகவும் இருக்கார், கருவாகவும் இருக்கார், அந்த குழந்தையாகவும் இருக்கார், மலராகவும் இருக்கார், மனமாகவும் இருக்கார். எல்லாமே கடவுள் தான். ஸோ கடவுள் எல்லா பக்கமும் இருக்கார். அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது இங்கே இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ என்ன வேணும் நமக்கு இப்போது? இந்த கேன்சர் குணமாகிறதுக்கு எல்லாமே வேணும். யோகா வேணும், தியானம் வேணும், பிராணாயாமா வேணும், பந்தாஸ், முத்ராஸ், கிரியாஸ், மந்திராஸ், சாண்டிங் அண்ட் ஃபாஸ்டிங் எல்லாமே வேணும். எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது தான் ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்து குணமாகும். ஃபாஸ்டிங் முக்கியம். உடம்புல கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அதை ஃபஸ்ட் நம்ம கிளென்சிங் பண்ணணும். ஸோ இங்கே பிளானில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான பிளானாக கொடுப்போம். நாங்கள் முதல்ல வந்து கழிவுகளின் தேக்கம் நோய், அந்த கழிவு சுத்தம் பண்ண உடம்புல பாடி ஃபஸ்ட்டு கிளென்சி பண்ணணும். தலை முதல் காலை எல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் அதுதான் ஒரு டயட் பிளானில் கொடுப்போம். எல்லாம் நம்ம கிளென்சிங் பண்ணிக்கணும். எனிமா பற்றி கிளென்சிங் இருக்கும். குரல் சுத்தம் பண்ணுறது, அப்போ தான் உடல் சுத்தமாகும். நம்மளுடைய பிராணா அங்கே கூட மூச்சு பயிற்சி பண்ணி அதை சுத்தம் பண்ணணும். கண் சுத்தம் பண்ணணும், மூக்கு சுத்தம் பண்ணணும், எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம். அதுதான் கிளென்சிங் ப்ராசஸ், கிரியாங்கிறது. ஸோ எல்லாமே பண்ணும்போது தான் ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்து க்யூர் ஆகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.